மீனாட்சி, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது சத்தியம், உண்மை. என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறேன்னு பாக்குறியா? நீங்க பாரு, இன்றைய ஸ்போர்ட்ஸ் நியூஸ். சிலம்பம் போட்டியில் ஐயா ஜெயிச்சிட்டேன்ல, போட்டோட போட்டு சும்மா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இந்த படிச்சு பாரு. சரி, நானே படிக்கிறேன், நீ கேளு. சிலம்பாட்டத்தின் வெற்றி நாயகன், இதாம்மா தலைப்பே. அடுத்தது கேளு. ஆடி 18 முன்னிட்டு கள்ளழகர் திடலில் நடந்த சிலம்ப போட்டியில் பல ஆட்டக்காரர்கள் கலந்து கொண்டனர். 10 வருடங்களாக எப்படி 10 வருடங்களாக முதல் பரிசை தட்டிச் சென்ற கோவில்பட்டி சிலம்ப வாத்தியார் காளியப்பனை எந்தவித முன் அனுபவம் இல்லாமல் இதுவரை எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளாத முதல் முறையாக போட்டியில் கலந்து கொண்ட ஜீவா என்னும் இளைஞன், ஜீவா என்ற இளைஞன் தனது திறமையான சகலகலா வித்தைகள் மூலம் வீழ்த்தி வெற்றி 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 சாதனை படைத்துள்ளார். என்னங்க, இந்தாங்க சாப்பாடு. நேரத்துக்கு சாப்பிடுறதே இல்லை நீங்க. அத குடு குடு. என்ன சொன்ன? நேரத்துக்கு சாப்பிடணுமா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஏங்க, சாப்பாடு பிடிக்க சொன்னா கைய பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நீ முதல்ல உட்காரு. ஏங்க, உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னல, அதான். டயலாக் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா செயல்ல எதுவும் காட்டுறது இல்ல. ஏய், என்ன இப்படி சொல்லிட்ட? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்னங்க, ஒழுங்கா சாப்பிடுறேன்னு சொன்னீங்க, ஆனா ஒழுங்கா சாப்பிடவே மாட்டீங்க. ஓ, சாப்பாடு சொன்னியா? சரி, நீ வேணா என் கூடவே வா. ஏன்? ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட வையே. ஆனா ஒண்ணு, நீ என் பக்கத்துல இருந்தோ எனக்கு பசியே இருக்காது. அது வேற பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ கூடவே இருந்தா இன்னும் நல்லாதான் இருக்கும். இருப்பியா தேனு? நீ ஏமா இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுற? மா, நீ ரெஸ்ட் எடுமா, நான் பண்றேன். ஏய், இது என்ன பெரிய வேலையா என்ன? சொல்லு. அதுவும் இல்லாம இது நம்ம வீடு இல்ல. எவ்வளவு நேரம் தான் சும்மாவே இருக்கிறது? உட்கார்ந்து செய்யற வேலை தானே, ஒண்ணும் இல்ல. சொல்லு. ஏய் சக்தி, ஏய் சக்தி. என்னங்க அத்தை? அத்தை, என்னாச்சு அத்தை? மணி என்னாச்சு பாத்தியா இல்லையா? வயிறு பத்திக்கிட்டு எரியுது. டிஃபன் இருக்கா இல்லையா? இருக்கு அத்தை. அத நான் கேட்டாதான் கொண்டு வந்து கொடுப்பியா? உனக்கா கொண்டு வந்து கொடுக்கணும்னு தோணலையா? புது புது சொந்தக்காரங்களை பார்த்ததும் நான் இருக்கிறதே உனக்கு மறந்துருச்சுல்ல? ஏன் அத்தை இப்படி கோவப்படுறீங்க? எல்லாம் ரெடியா தான் இருக்கு. அடியே, அடுப்படியில ரெடியா இருந்தா போதுமா? நான் தட்டு எடுத்துட்டு இருந்தா இங்க நிக்கணுமா? அப்படிலாம் இல்ல அத்தை, வருவீங்களேன்னு பார்த்தேன். வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச இட்லி காஞ்சிராதா அத்தை? என்ன எங்கேயே நின்னு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? சக்தி, சும்மா நின்னு பதில் பேசாம முதல்ல அம்மாக்கு டிஃபனை கொண்டு வந்து கொடு. சரிங்க. நீங்க சாப்பிடுறீங்களா? நான் கேட்டேனா உன்ன?
முதல்ல அம்மா கொண்டு வந்து கொடு போ. அம்மா இந்த எடுத்துட்டு வந்துருவா. நீ உட்காருமா, உட்காரு உட்காருமா. சாப்பிடுறப்ப இப்படி தட்டி விடுறீங்க, எல்லாம் வேஸ்டா போச்சு. நீ கொண்டு வந்த சீதன பணத்திலே நான் சாப்பிடுறேன். ஏன் காசுதான். வா போய் தேங்காய் சட்னி பண்ணி எடுத்துட்டு வா. உனக்கு பிடிச்சத நாங்கெல்லாம் சாப்பிடணுமா? எங்களுக்கு பிடிச்சதை நீ சாப்பிட மாட்ட, அப்படித்தானே? டேய் டேய், நீ வேற ஏன்டா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்க? பேசாம பாப்பா. அம்மா சக்தி, என்னம்மா நீ வழக்கமா செய்யறதை செய்யாம ஏன் காலையிலே அம்மாவை கோவப்படுத்துற? போய் வேற செஞ்சு எடுத்துட்டு வா போ. பா, ஆ? உங்களுக்கு உங்க அம்மா முக்கியம்னா எனக்கு எங்க அம்மா முக்கியம். அவங்கள திட்டினா நான் சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? சாப்பாட்டுல கூட நம்மளுக்கு பிடிச்ச சாப்பிடக்கூடாது. டேய் நீ வேற ஏன்டா கம்முனுறா? நீ போ சக்தி, போ போ. இப்ப வந்துருமா. டேய் ஜீவா, கொஞ்சம் அமைதியாடுறா. பேசாம இருப்பா சும்மா. அம்மா, அவன் பெட்ரோல் போட தானே காசு கேட்கறான். பெட்ரோல் விலை ஏறுதுன்னு நான் அதுக்காக பணத்தை தண்ணியே செலவு பண்ண முடியாது. மாமா, வியாபார காசுலயே பெட்ரோல் போட்டிருக்க வேண்டியதானே? அதுக்கு அவங்க கையில காசு இருக்கணும்ல. இந்த வீட்டு பேங்கே நம்ம அப்பத்தா தானே. மாச வருமானம் வந்த உடனே மொத்த காசையும் அம்மா கிட்ட கொடுத்துட்டு செலவுக்கு அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போறதாம்மா எங்க வழக்கம். இப்போ பெட்ரோலுக்கு தானே காசு கேக்குறாரு, அதுக்கு இவ்ளோ கேள்வி கேட்கணுமா? ஏய் ம்? என்ன ஆ? நீ என்ன வக்காலத்தா? வாய் நீண்டுகிட்டு தான் இருக்கு உனக்கு. என்ன சுமதி, எல்லாம் உங்க ராஜ்யமா போச்சா? இது என் வீடு. இங்க நான் வச்சதுதான் சட்டம். தேவையில்லாம வாயை திறந்தீங்கன்னா மரியாதை கெட்டுடு சொல்லிட்டேன். இல்லம்மா. ஏ தேவி, அம்மாச்சி, உள்ள போய் என் சுருக்கு போய் எடுத்துட்டு வா போ.